வெல்கம் டு ஜிஸ்வான் ரீடிங். நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சோலோ லெவலிங்கோட எபிசோட் 4 தான் இருக்கும். அண்ட் இது சீசன் 2 ஓகேவா. இதுக்கு முன்னாடியே ஒரு 4 எபிசோட் இருக்குது. ஏன்னா 0லேருந்து ஆரம்பிச்சிருப்போம். ஸோ 4 எபிசோட் இருக்குது. யாரும் பார்க்கணும்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் சாரி ஃபார் த டிலே, ரீசன் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அண்டு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா ரெட் கேட் இருக்குல்ல, ரெட் கேட் ஓப்பனாக இருக்கும். அண்ட் அதில் வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட்லாம் நடந்திருக்கும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நடக்கிற அந்த பாலிட்டிக்கல் அஜெண்டா என்னென்ன அப்படிங்கிறத இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஒரு சட்டிலான ஒரு சாப்டர் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். போன எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இதுக்கு போயிருப்பாங்க, சீராங் டஞ்சனுக்கு. ஜின்ஹோ ஓகேவா. ஸோ ஜின்ஹோனா யாருன்னு தெரியுமில்ல, இவன் தான். அவனை கூட்டிகிட்டு போயிருப்பாங்களே. ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டரை வச்சு வந்து அடித்து உடச்சிக்கிட்டு இருப்பான். இவனுக்கு எல்லாம் பார்த்தோன்னா பயம் வந்துடும், என்ன இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயப்படுவான். இப்போ தானடா நீ இதை பார்க்குற, இது என்னோட ஒரு ஸ்கில்லு தான், பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். எது ஸ்கில்லான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப பயப்படுவான். பட் என்ன இவனுக்கு பெரிய மேட்டர்னா, இந்த அடிக்கிறது உடைக்கிறது அந்த மேஜிக் ரெஸ்ட்டில் எடுக்கிறது அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவனோட வேலை தானே. ஸோ என்னோட வேலையே போயிருச்சு, நான் இந்த அண்ணன்ட்ட பார்த்தோம் அப்படின்னா மரியாதை இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சேட் ஆயிடுவான். இதெல்லாம் பார்க்குறப்ப ஜின்னுக்குமே ரைட்டரா நல்ல பயம்தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பானுங்க. அண்டு மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் எங்கன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க, யூஎஸ்ஏக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு ஏராங் டஞ்சன் வந்து சவுண்டு சொல்லிட்டு ஒரு அங்கர் கத்துக்கிட்டே இருக்கான். யாரான்னு பார்த்தா இவன் தான். எதையோ பார்த்து மரண பீதியில் அப்படியே ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா ஒரே ஒரு மனுஷன். டீம் எல்லாத்தையுமே அடிச்சு பறக்க விட்டுட்டான். அண்ட் இவன் வந்து ஹியூமன் டைப் மாஸ்டர்னு சொல்லிட்டு வந்து என்னென்னமோ சொல்றான். இது வந்து ஒரு சிங்கிள் டஞ்சனோட பவர் வந்து இவன் வந்து எமிட் பண்றான். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வந்து யாருன்னே தெரியல, இந்த மாதிரி ஒரு பாஸ் வந்து எப்படா இந்த மாட்ட ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி பயம் அள்ளு விடுது. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு டஞ்சன், அதாவது ஏராங் டஞ்சனோட பவர் அளவுக்கு எமிட் பண்றான்னா பார்த்துக்கோங்க அவன் எந்த அளவுக்கு பவரா இருப்பான்ட்டு. அவன் என் பக்கத்தில் வந்துட்டு இருக்கப்ப என் பக்கத்தில் வராதுன்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருப்பானா. கத்தாதடா, காது வேற கேட்க மாட்டேங்குது. சரி, நான் உன்னை கொல்லலாம் மாட்டேன், இவங்களே இன்னும் சாகலை, இவங்களாம் மயக்கம் தான் போட்டு வச்சிருக்கேன். இங்கே பாரு, நான் வந்து மான்ஸ்டர்லாம் கிடையாது, நான் வந்து ஹியூமன். நான் பாட்டு படுத்துருந்தேன், எதுக்கிட்ட நீ வந்து அட்டாக் பண்ணீங்க? சரி அதெல்லாம் இருக்கட்டும் கூட, நான் வந்து ஒரு கொரியன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். ஆக்சுவலாக வந்து ஒரு கொரியன் ஓகேவா. இவன் எப்படி இங்கே வந்தான்ற கதெல்லாம் நமக்கு தெரியாது. அண்ட் நீ வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவான். அப்படியே அங்கே ஒரு கட் பண்ணி இங்கிட்ட ஒரு போர்க் ஷாப்புக்கு வராங்க. இந்த இடத்துல என்ன மேட்டர்னா, இப்போ போனாங்கள ஒரு இடம் இவங்க 2 பேர். ஸோ அப்படி போகிறது தான் லாஸ்ட் ரைடு. 19 ரைட்ஸ் 95 நாட் ராங், 19 ரைடு ரைட்டா. அப்படி இருக்கிறப்போ 19வது ரைடை முடிச்சிட்டானுங்க. அதனால நம்ம ஜின்ஹோ என்ன பண்ணுறான்னா இவனுக்கு பாட்டி வைக்கிறான். ஜின்ஹோ ஓகேவா. இவங்க வச்சு தொல்லையாக இருக்குங்க, எல்லாமே ஜின்னு ஆரம்பிக்கிறாங்களா. இவன் தம்பினே கூப்பிடலாம் ஓகே. இனிமேட்டு இவன் பேர் வந்து தம்பி. இந்த தம்பியை வந்து ஒரு பாட்டி கொடுக்குறாரு. ஏன்னா இந்த மாதிரி என்னால் இப்படி லக்ஸரியாக கொடுக்க முடியும்னு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அண்ட் அதே சமயத்தில் இவன் என்ன சொல்லுவானா, நீ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற, நீ சொன்னதெல்லாம் நீ பண்ணிட்ட, 19 ரைடை ஜெயிச்சிட்ட, என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறப்ப நான் வந்து இந்த கில்டு மாஸ்டர் லைசன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிதாங்க. சாரி, ஒரு கொடுப்பாங்களாம். அதை வந்து எழுதணும், அதாவது ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதணும். இந்த ரைடு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் அந்த லைசன்ஸ் கொடுப்பானுங்களாம். அப்படி ஒரு வேளை அவன் பாஸ் ஆகி எல்லாத்துலேயும் ஃபிட் ஆகிட்டான் அப்படின்னா அவங்க அப்பாட்ட போய் பேச போகிறானா. ஸோ இதுதான் இவனோட பிளான். பட் என்னதான் இவங்க பேசிட்டு இருந்தாலுமே இவங்க 2 பேத்துக்குலையுமே ஒரு சின்ன வருத்தம் அப்படிங்கிறது இருக்கதா செய்யும். நம்ம ஜின்னுக்குமே ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். என்ன மேட்டர்னா, இவனால பார்த்தோம்னா ஒரு 30 பில்லியன் வந்து இவன் சம்பாதிச்சிருப்பான். பட் அது எல்லாமே போனஸ் தான். அவனோட ரியல் கோல் என்ன, லெவலப் ஆகுது, அதுவுமே நடந்திருக்கும். ஸோ அதுதான் என்னோட கோலாக இருக்கிறப்ப இனிமேட்டு இங்கெல்லாம் சுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் கீயை வந்து பார்த்துட்டு இருப்பான். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இது என்ன கீன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியல அப்படின்னா சீசன் 1ல் அந்த கேட் கீப்பர் டாக்னு சொல்லிட்டு ஒன்று வரும் தெரியுமா. ஸோ அந்த டாக் இந்த டீமன் கேஸ்டில் இருக்குல்ல, அதோட கீ தான் பார்த்தோம் அப்படின்னா இது. அண்ட் அந்த கான்ஃப்ளிக்ட்லேருந்து இவனால வழியே வந்திருக்க முடியாது. கிட்டத்தட்ட தோக்குற நிலைமைன்றதை தாண்டி சாகுற நிலைமைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு போனதுனாலே இவனால மறக்க முடியல போல இருக்கு. அண்ட் இந்த போட்டு இவன் தம்பி பையன் என்ன பண்ணுவான்னா, அண்ணன் இந்த ஹிங்னம்னு சொல்லிட்டு ஒன்று வருது பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக பிக் பிரதர்னு அர்த்தம் ஓகே. ஸோ இதனோட புது பேர்லாம் நினைக்க வேணாம், அது வந்து பிக் பிரதர். அண்ட் அவன் என்ன சொல்லுவான்னா, நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன், இதுக்கப்புறம் நான் உங்களை தொல்லையே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவான். இதை பார்த்தோன்னே ஜின்னுவை கேட்பான், சரிடா நீ சொல்லு நான் யார் உனக்கு அப்படிங்கிறப்ப, இங்கே பாருங்க எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், பட் அவன் இருந்தும் இல்லாத மாதிரி தான். என்னோட எந்த ஒரு கஷ்ட காலத்துலையும் சரி சந்தோஷத்துலையும் சரி எதுலையுமே பார்த்தோம் அப்படின்னா கூட அவெல்லாம் பங்கு வகிச்சதே கிடையாது. அண்ட் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ரொம்ப நேரமும் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. பட் அவனோட தரப்பில் நீங்கள் எல்லாமே எனக்கு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் உண்மையிலே என்னோட அண்ணன் அப்படிங்கிறப்ப ஜின்னுவுமே சிரிப்பான். ஆக்சுவலாக இது ஜின்னுவுக்கு பெரிய சர்ப்ரைஸாலாம் இருக்காது, பட் அவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லலாம். சரி ரைட்ரா, நீனு என் தம்பிடா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் அழுவான் பாருங்க. உண்மையிலே தரமாக இருக்குங்க.
இவனோட கேரக்டர் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலே பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் மேன்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ஒரு தம்பி ஸ்தானத்துக்கு இறக்கி விட்டுருப்பாங்க. ஆக்சுவலாக அது இறக்கி விட்டதில் ஒரு அப்கிரேட் பண்ண தான் நான் நினைக்கிறேன். அண்ணன் உங்களை கட்டி பிடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அழுதுகிட்டு ஓடி வர அவனுமே பார்த்தோம்னா கொஞ்சம் இருடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஓடிட்டு இருக்கும். அண்ட் டிவியில் வந்து ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். என்ன மேட்ருனா நம்ம ஒயிட் டேக் இருக்கார்ல அவருக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்வியூ மேலே இன்டர்வியூ எடுத்து தருவாங்க. பிகாஸ் வந்தது ரெட் கேட்டு அண்ட் உயிரோட வந்தவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா லோ ரேங்க் கண்டர்ஸ். அதை வச்சு கேள்வியாக கேட்டு தருவாங்க. எப்படி நீங்கள் விட்டலாம், எப்படி நீங்கள் விட்டு எப்படி எல்லாமே சின்ன அண்டராக வந்தானுங்க, எந்த ஒரு ஹை லெவல் அண்டரும் வரலை. அண்டு 10வது குறிக்கி 2 பேர் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் பாட்டிலேருந்து போகலையாமே, வெளியில் வந்தவங்க யாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேள்வி கேட்பானுங்க. என்னால் பதிலே சொல்ல முடியாது. நம்மளால வந்து சிம்பிளாக ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், இங்கே பாருங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டு தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எங்கள் பார்ட்டியும் மட்டும் தான் இன்வால்வ் ஆகிருக்கு, அவுட் சைட் பார்ட்டி வந்து இன்வால்வே ஆகலை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். ஸோ ஜினுவெல்லாம் பார்த்துட்டு ரைட்டாக இவன் நம்மள தான் சொல்கிறான் அப்படிங்கிறது ஜினு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். ஏப்பாடே மூச்சு விட முல்லடா. இந்த ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் எப்படா கிடக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிக்கும் உனக்கு. யாரா நீ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாஸ்டர் ஹண்டர் ஓகேவா, மின்பியாங் யூன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஸோ இவன் வந்து ஒரு மாஸ்டர்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்ப கனெக்ட் பண்ணுவான். ஏன்டா நீ ஏன்டா அவன் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்குறப்ப இந்த மாட்டேன்டா நான் வந்து இப்போதைக்கு கொஞ்ச நாள் தலைமுறையே வெக்கேஷனுக்கு போகலான் இருக்கேன், ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அந்த ரெட் கேட் இன்சிடென்ட்டா அப்படிமா, ஆமாம் ரெட் கேட் தான், நீ வந்து ஜப்பான்லேயே இருக்க அப்படிங்கிறப்ப இங்கே பாரு அப்பெல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காத, நீ ரெட் கேட்டை பற்றி பேசுறதா வச்சிரு, நான் அந்த மூடில் இல்லை அப்படிமா. இல்லை இது அதோட பெரிய விஷயம் அப்படிமா. இது அதோட பெரிய விஷயமா, என்ன விஷயம், நீ வந்து ஜப்பானில் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப மேட்ரு என்னன்னா ஜப்பானும் கொரியா இங்கே நல்லா கேட்டுக்கோங்க, இதை வந்து அனிமே கிடையாது ஓகேவா. இந்த ஜின்னு இருக்கிறது கொரியா ஓகே. ஸோ ஃபோன் வந்திருக்கிறது ஜப்பான்லேருந்து. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அப்படியே மறந்துடாதீங்க. இந்த போயிட்டு அவன் சொல்லுவான் ஜப்பான் வந்து கொரியா கூட சேர்ந்து ஏதோ ஒரு மீட்டிங் மட்டும் போட்டிருக்கானுங்க போல இருக்கு, அதில் இந்த மாஸ்டர் இருக்கான்ல அவனுமே கலந்துருக்கான் போல இருக்கு. ஆக்சுவலாக எதுக்கு இந்த பண்ணாங்கன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே டவுட் இருக்க தான் செய்யும். என்ன மேட்ருனா ஜேஜு ஐலாண்ட் இருக்குல்ல அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கானுங்களாம். ஸோ அது கேட்டோன்னு தூக்கி வாரி போட்டுருவோம். என்னது அந்த இடத்துக்கா டீட்டெயில் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஒரு டீட்டெயில் சொல்லுவான். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஜேஜு ஐஸ்லாண்டில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ரேக்கில் வந்து ஒரு 3 இது வந்து ஓப்பன் ஆகிருக்கும் போல இருக்குது. அந்த 3யுமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை தடவை போய் நிறைய தடவை ஃபெயில் ஆகி அதை க்ளோஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக அதை அபேண்டன் பண்ணிடுவானுங்க. இது வாழ தகுதி இல்லாத இடம், இங்கெல்லாம் வாழவே கூடாது, இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்லாண்டு நல்லா பூட்டி போட்டுருவானுங்க. ஏன்னா அதுக்குள்ளே இருக்க மாஸ்டரால் பறக்க முடியாது, வெளியில் வர முடியாது. ஸோ அது வந்து ஐஸ்லாண்டாக இருக்க சமயத்தில் அதனால வெளி உலகத்துக்கு ஆபத்து இல்லைன்னா இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருந்தானுங்க. இப்போ என்ன மேட்ரு ஆயிடுச்சு அப்படின்னா அதுங்கெல்லாம் மியூட்டேஷன் ஆயிடுச்சு. இதை கேட்டாலும் தூக்கி வரை போட்டிருக்கீங்க, எது மியூட்டேஷனா, அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அதுங்களாம் அந்த ஐஸ்லாண்ட்லேயே கிடக்கணும், எப்படி நீ இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இதில் பிரச்சனை ஒன்று இருக்குது, அதனால இப்போ அந்த ஐஸ்லாண்டில் வெளில வர முடியும், அதனால இப்போ பறக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்டை காட்டுவானுங்க பாருங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இதுங்க எவால்வ் ஆகிருக்குங்க. இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை கண்டுபிடிக்க தான் இப்போ அவன் போயிருக்கான், அந்த ரைடுக்கு போயிருக்கான் ரைட்டாக. அப்படி இருக்கிறப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அப்படியே அங்கே ஒரு கட்டு இந்த பாட்டு இங்கே காட்டுறானுங்க, அவன் தங்கச்சியை காட்டுறானுங்க. எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப இந்த மாதிரி நான் ட்ரிப்புக்கு போகிறேன், வரதுக்கு கொஞ்சம் நாளாகும், நீ பார்த்துக்கோ அம்மாவை அப்படின்னு சொல்கிறப்ப உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறியா அப்படிங்கிறோட கொஞ்சம் கிளாச்சிட்டு இருப்பானுங்க. இப்படி சொல்லிட்டு அவன் எங்கே போவான்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவன் ஃபீல்டு ட்ரிப்புக்கெலாம் போகல, அவன் எங்கே போயிருப்பான் டிமைன் காஸ்ட்டுக்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் அந்த இடத்த காட்டுறானுங்க. அண்டு நான் போன தடவை இங்கே வந்தப்போ என்னோடது 20க்கு மேலே தான் என்னமோ இருந்துச்சு, பட் இப்போ அதோட 3 தடவைக்கு மேலே இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஸ்ட்ரகிள் இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி போயிடுவான். உள்ளார போய் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு மாஸ்டருமே இருக்காது, ஜஸ்ட் ஹால்வே தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நடந்து போயிட்டே இருப்பான். அவனுக்கு அந்த கொஸ்ட்டை டீட்டெயிலாம் காட்டிகிட்டு இருக்கும், அதில் நிறைய ரிவார்ட்லாம் போட்டிருக்கும், ரிவார்டு இந்த போனஸ் ஐட்டம்லாம் போட்டிருக்கும். பட் இதை கிளியர் பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த காட்டலாம் ஸ்க்ரீனில் காட்டுறேன்ல இந்த மாட்டம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஷாப் பண்ணிக்கலாம், அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குமா. இவனுக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹை வேல்யூ ஐட்டம். அப்படி இருக்கிறப்ப கொஸ்டியூமே கண்டிப்பாக கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுவான். பார்த்தீங்கன்னா ஏ ஃபீல்டு டைப்பில் வந்து இந்த ட்ரிப்பே அமைஞ்சிருக்கும். ஆக்சுவலாக அந்த ஃபீல்டு இருக்கும். என்ன மேட்டர் அந்த சியோல் இருக்குல்ல இவன் இருக்கான இடம், அது எல்லாத்தையுமே பார்த்தோம்னா அப்படியே ரீக்ரியேட் பண்ணி இந்த டஞ்சனே பார்த்தோம் அப்படின்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம்.
இப்போ மேட் என்னன்னா ஒரு 10,000 டீமன் சோலை பார்த்தோம் அப்படின்னா இவன் கலெக்ட் பண்ணி ஆகணும். அந்த 10,000 டீமன் சோலுமே இப்போ ஓடி வந்துகிட்டு இருக்கும். ஒரு இதில் பார்த்தோம் அப்படின்னா 1 இருக்கலாம், மேபி 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஸோ 10,000னா 10,000 கலெக்ட் பண்ண தேவையில்லை. பட் இருந்தாலுமே 10,000ன்றது ரொம்ப அதிகம் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப எப்போ இதை ஒரு வாரத்துக்குள்ள முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கீழே போடுவான். போட்ட உடனே டமால் டுமில் பட்டி குத்த ஆரம்பிச்சிருவான். அடிச்சு திருக்கி விட்டு இருப்பான். அண்ட் அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா இவன் ஒவ்வொரு மான்ஸ்டரா கொல்ல கிட்டத்தட்ட இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லிட்டு லெவலப்ன்றது ஆகிட்டே இருக்கும். அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா இண்டிகேட்டர்லாம் காட்ட ஆரம்பிச்சிடும். நீங்க இவ்வளோ பண்ணால் லெவலப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில காட்டுறானுங்க. வெளியில யாரை காட்டுறாங்கன்னா யூஜின் ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, ஸோ அந்த கில்டை காட்டுறாங்க. இவர் தான் இந்த கில்டோட மாஸ்டரு, நம்ம ஜின்ஹோ இருக்கார்ல தம்பியோட அப்பா. இதுதான் அவனோட ட்ராக் ரெக்கார்டா? இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்க போல இருக்கு. பட் என்னதான் இவன் இப்படி பேசிட்டு இருந்தாலுமே இவன் மனசுக்குள்ள 1008 ஓடிட்டு இருக்கோம். நம்ம அப்பா ஒத்துப்பாரா மாட்டாரா, நம்ம அண்ணு கொடுப்பாரா எனக்கு கொடுப்பாரான்னு சொல்லிட்டு இவன் மண்டுக்குள்ள 1008 ஓடிட்டு இருக்கோம். அப்பா இங்கே பாருங்க, நீங்கள் வந்து அவுட் சைட் டேட்டர் வந்து உங்கள் கில்டை கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்து. அப்படிங்கிறப்ப நிறுத்து, அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தனை மீட் பண்ண சொல்கிறேன், அவனை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுவான். யாருன்னு பார்த்தா இவன் தான். ஸோ இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? நம்ம போன எபிசோடுன்னு நினைக்கிறேன், போன எபிசோடா அதுக்கு முந்தின எபிசோடான்னு தெரியல. ஸோ ஆக்சுவலாக ரெட் கேட்டுக்குள்ளே இந்த மாட்டை ஒரு இதை நான் பார்த்ததே இல்லை, இந்த மாட்டை அண்டர் சண்டே போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கத்திக்கிட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவரே தான் இவர். ஸோ அப்படி இருக்கிறப்ப இவன் வருவான், உள்ளார வந்து இந்த மேட்டை சொல்லுவான். என்ன மேட்டர்னா அவுட் சைட் பார்ட்டிலேருந்து யார் வந்தா என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு புரிஞ்சு போயிடும். இதை கேட்டோன்னே இவனுக்கு ஷாக் ஆயிரும். ஏன்னா ஜின்னுவா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஷாக் ஆயிரும். அண்ட் அந்த பொண்ணு வந்து வந்திருக்கான்னு சொல்லி கேட்டது இவனுக்கு ஒரு மாதிரி ரிலீஃபுமே ஆகும். ஏன்னா இவன் வந்து அது வேற மாட்டை கற்பனை பண்ணியிருப்பான், நம்ம போன இதுலேயே பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் புரிஞ்சிக்க ஆரம்பிப்பான். அண்ட் அதே சமயம் ஜின்னுவோட பவரை பற்றின விஷயம் நம்ம 2 பேருக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக பார்த்தோம்னா இவனுக்கும் ஜின்னுவுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். பட் அதை தாண்டி இப்போ மற்ற பீப்புளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்ற ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும் இவனுக்கு கொஞ்ச நேரமா. அண்ட் நம்ம தப்பான டைத்தில் வந்து நெகோசியேஷன் பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே எனக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு இருக்கும். இங்கே பார்ப்பா, நான் ரொம்ப நேரமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்ட் பார்ட்டியில் வந்தவன் யாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்தேன். அப்புறம் அது ஜின்னுன்னு கண்டுபிடிச்சேன். பட் அந்த ஜின்னு உன்னோட ரெக்கார்டில் இருக்கான்னு சொல்லி நான் கண்டே பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுவான் பாருங்க. அப்கோர்ஸ் தெரிஞ்சிருச்சு, இவன் கண்டுபிடிச்சிட்டான் நம்மளே. ஏன்டா ஜின்னு தான் பார்த்தோம் அப்படின்னா உனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணானா அவனோட லைசன்ஸை வாங்க அப்படிங்கிறப்ப இவனை ஒத்துப்பான். ஆமா அப்படிங்கிற மாதிரி ஒத்துப்பான். பட் இவன் மனசுக்குள்ள என்ன இருக்கும்னா, என்ன இதனால என்ன, எங்கள் அண்ணனும் தான் பார்த்தோம் அப்படின்னா மற்ற ஹண்டர்ஸை வச்சு அவனோட இதை பண்ணிக்கிறான், நானும் பண்ணிக்கிறேன், இதில் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி இவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருப்பான். இங்கே பாருங்கப்பா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான், பட் யூஜன் கில்ட்டு என்கிட்ட விட்டுருங்க அப்படிங்கிறப்ப நான் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்றவான். இவனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னது விட்டு கொடுக்குறீங்களா, எப்பா என்னப்பா அப்படிங்கம்மா. இங்கே பாரு தம்பி, நீ சொல்கிறது ரைட்டு தான்ப்பா, வெளியாள்கிட்ட கொடுக்கறதுக்கு நான் உங்க கையிலே கொடுத்துட்டு போயிடலாம், பட் நான் உங்களை ஏமாத்திருக்கேன். இங்கே பாரு தம்பி, எந்த ஒரு பிஸ்னஸ் மேனுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நெகட்டிவாக பேச மாட்டான். ஸோ அப்படி பேசாத அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். பட் ஒன் கண்டிஷன், ஜின்னுவை நம்ம கில்டுக்கு கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஸோ அஃப்கோர்ஸ் இப்போதைக்கு இவனுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னன்னா, ஜின்னுவை கூட்டிகிட்டு வந்தால் யூஜினோடது இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி பேராயிருச்சு. புலியோட பிள்ளை பூனை ஆகாதரா அப்படிங்கிற மாதிரி இவன் மனசுக்குள்ளேயே நினச்சி போயிட்டு இருப்பான். பட் இவன் பார்த்தோம் அப்படின்னா 1008 போட்டு வச்சிருப்பான். என்ன மேட்டர்னா, சாய் இருக்கால, நீங்கள் சீசன் 1 வந்து ரன்னிங் ட்ராக்குன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அது மான்வால கிடையாது, அந்த சீனே காட்டியிருப்பாங்க. பட் அனிமேல நிறையவே காட்டியிருந்தாங்க. ரைட், டாப்பிக்கை தாண்டி போகிறோம். மேட்ரு என்னன்னா, சாயை வந்து இவன் இன்வைட் பண்ணியிருப்பான். பட் அவனுமே பார்த்தோம் அப்படின்னா வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. அண்ட் அதே மாதிரி ஜாங் இன் நினைக்கிறேன், ஓகேவா, ஜாங்கிங் ஊன்னு இல்லை ஜாங்கின், நான் ஜூம் பண்ணி காட்டுறேங்க, சாய் ஜாங்கின், ஓகேவா, இதுதான் அவனோட பேருன்னு நினைக்கிறேன். அவன் தான் பார்த்தோம்னா அல்டிமேட் வெப்பன். என்ன மேட்டர்னா, அவன் யாரும் கிடையாது, இந்த ஜேஜோ ஐட்லாண்ட் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 4 தடவை ரைடு கிட்ட போயிருப்பான் போல இருக்காங்க. அண்ட் 4 தடவையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இழந்திருக்கான், ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு அதெல்லாம் இருக்குது ரைட்டா. அப்படி இருக்கிறப்ப அவன் பெரிய ஆள் தான். பட் அவனை கூப்பிட்டு பார்த்துருக்கான், அவனுமே வரலன்ட்டான் போல இருக்கு. மிங்கியூன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருக்கான், அவனுமே வரல. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 3 பேர்த்த கூட்டு பார்த்துருக்காங்க, 3 பேர்த்துல 3 பேருமே வரலன்ட்டானுங்க. பட் இதில் 2 பேர் பார்த்தோம் அப்படின்னா ஜேஜு ஐஸ்லாண்டில் ரைடுக்கு சம்மந்தப்பட்டவங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானில் அந்த கோர்ஸில் கண்டுபிடிச்சாங்களா, இந்த மேட்டர்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவனுக்கு எல்லா மேட்டருமே தெரியுது. அண்ட் அதனால அதை வச்சு அவங்களை நான் மேனிபுலேட் பண்ண முடியுன்ற மாதிரி இவன் ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் போயிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவங்க 2 பேர்த்த கில்டில் சேர்க்கணும். ஏன்னா யூஜன் கில்டு தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வளர்ந்துட்டு இருக்கு கில்டு. அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்டுன்றது கிடையாது, பிகாஸ் எஸ்ராங்கே கிடையாது அங்கே. அப்படி இருக்கிறதுனால தான் அவங்க சின்ன கில்டாகவே இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஜின்னுவுமே சேர்ந்துட்டான் அப்படின்னா சூப்பராக இருக்கும், ஓகேவா, அதுதான் இவங்களோட மேட்ரு. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா சுற்றிலுமே பாலிட்டிக்கல் அஜெண்டா தான் போயிட்டுருக்கு. நான் என்ன ரொம்ப தூரம் போகணும் போல இருக்குது.
பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 309 சோல் கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இதோட பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டர் முடிச்சுப்போம். சரி அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல ஒரு சாப்டர் தான், பட் கொஞ்சம் சட்டிலான ஒரு சாப்டர்னே சொல்லலாம். நீங்கள் வந்து இப்போதைக்கு நான் 2 சாப்டர் தான் போட்டிருக்கேன், பட் லென்த் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிகாஸ் நான் தான் சொன்னல, இந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாங்கிறது இந்த 2 சாப்டருக்குள்ளே ப்ளே ஆகுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 கான்ஃப்ளிக்டை காட்டியிருப்பாங்க. ஜேஜோ ஐஸ்லாண்டு, ஏராங் ஹண்டரு அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இவன் நம்ம ஜினுவு கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த இதுக்கு போவான். 3 கான்ஃப்ளிக்டை காட்டியிருப்பாங்க. அண்ட் ஜினுவை சுற்றின அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாவுமே பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க. அதனால தான் இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. ஸோ யா நான் ஏன் லேட்டாக போட்டேன்ற காரணம் வந்து பெருசாக ஒன்றும் இல்லைங்க, தொண்டை கட்டிக்கிச்சு. ஸோ யா அஃப்கோர்ஸ் நான் வந்து கொஞ்சம் இதில் இருந்த மலையில் நினைஞ்சிட்டேன். ஸோ அதில் வந்து தொண்டை கட்டிக்கிச்சு, அதை சரி பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் அதனால தான் பார்த்தோம்னா வீடியோ போட முடியல. ஸோ சாரி ஃபார் தட் அண்ட் யா லவ் யூ கைஸ்.